இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவரை பெயில விட முடியாதுன்னு சொல்றாரு. நீங்க பெயில் காப்பியை கொடுங்க சார். இல்ல மேடம். என்ன சார் இல்லன்னு சொல்றீங்க? உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னல. சாரி மேடம், இது நான் பெயிலபிள் கேஸ் மேடம். என்ன சார் சொல்றீங்க? ஒரு ஆபீஸ்ல புகுந்து கலாட்டா பண்ணது எப்படி நான் பெயிலபிள் கேஸ் ஆகும்? ஆபீஸ்ல பூந்து கலாட்டா பண்ணதுக்கு அரெஸ்ட் பண்ணல, போதை பொருள் கடத்தினதா தகவல் வந்துச்சு. இவங்கள சோதனை போட்டப்ப இவங்க பாக்கெட்ல இருந்து போதை பொருள் கிடைச்சது. ஐயோ மாயா, எல்லாமே பொய் மாயா. சார் நீங்களே பாருங்க. பாருங்க, இதான் அவங்க பாக்கெட்ல இருந்து எடுத்தது. என்னது போதை பொருள் கடத்தினாங்களா? சார், நாங்க யாரு, எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ரகுராம் ஐயாவோட குடும்பம். நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது அவரோட தம்பியையும் மச்சானையும் தான். அவங்க எதுக்காக இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்க்க போறாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்களுக்கு தகவல் வந்தது, நாங்க பார்த்தப்ப இவங்க பாக்கெட்ல போதை பொருள் இருந்தது, அதான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். போதை பொருள் கடத்தலுக்கெல்லாம் பெயில் கிடையாது. நாங்க கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றோம், நீங்க அங்க போய் பாத்துக்கங்க. புரியுது சார். நீங்க மக்களுக்காகவோ அரசாங்கத்துக்காகவோ வேலை பார்க்கல. அந்த வசுந்தரா மேடம் சொல்லி தானே நீங்க இப்படி பண்றீங்க? சார், உங்களுக்கு அரசாங்கம் தான் சம்பளம் கொடுக்குது, கிம்பளம் கொடுக்கறவங்களுக்கு வேலை பாக்குறீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல சார். உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன்னையும் தூக்கி உள்ள வச்சிருவேன். முதல்ல பேசாத, இங்க இருந்து கிளம்பு. மேடம், இதுக்கு மேல அவர்கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல. நாம கோர்ட்ல பாத்துக்கலாம், வாங்க. கோர்ட்ல பாத்துக்கலாம் சார். ஆனா இவங்க மேல தப்பா கேஸ் போட்டதுக்காக நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. வசுந்தராவையும் உங்களையும் நாங்க சும்மா விட மாட்டோம். என்ன என்கிட்டயே சவாலா? உன்னால முடிஞ்சதை பாத்துக்க போ.